வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த உளுந்த மாவு எடுத்து வச்சேன் பாருங்கள். அந்த கஞ்சி செய்கிற பாருங்கள். கஞ்சி சின்ன ஏனத்தில் வச்சேன், பொங்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பெரிய ஏனத்தை மாட்டினேன் பாருங்கள். ஏன்னா இதுதான் அப்படி ஆகாரம். எனக்கு சாதம் பிடிக்கலை. எனக்கு நேற்று வடித்த சாதம் அப்படியே மீஞ்சு போச்சு. பழுது சாப்பிட்டேன். மோரை ஊற்றி அதுக்கு தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த கஞ்சி தெரியுதா பார்த்தீங்களா? ஒரு 2 கை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த மாவை, உளுந்து மாவு, வெந்தயம் போடாமல். 8 மாதம் ஆகுது நான் இந்த கஞ்சி குடிச்சு. ஊருக்கு போனதுனால அங்கே செய்ய முடியல. இங்கே பாருங்கள், இந்தமாரி பச்சை வாசனை போகும். ஓகேவா? மத்தியானம் சோறு வடிக்கிறேன் நான். பிடிக்கலை, அடி பிடிக்கும். அதனால் கிண்டினே இருக்கணும் நம்ம. இப்போ வெள்ளையாக இருக்குது. சர்க்கரை போடலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நாட்டு சர்க்கரை போட்டால் ப்ரௌன் ஆகிடும். இந்த சர்க்கரை கொட்டை பாருங்க, அளவு எடுத்து வச்சுட்டேன். நான் ஏலக்காய் தட்டி போட்டேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதெல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா தான் 100 வயசு மட்டும் இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல். அது சுகர் பிபிலாம் இருக்குது, அது மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்ட்ரோலாக இருக்குது. பாருங்கள், இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டதுனால. பாருங்கள், பொங்குது தான். சின்ன இடத்துல பொங்கி வழின்னு தான் இதில் போட்டேன். ஓகேவா? ஓகேவா? என் பசங்களெலாம் பிடிக்கும், பேத்திக்கலாம். எல்லாம் ஃபாரினில் இருக்குதுங்க. பையன் எங்கே இருக்கிறான்? பாண்டியில். பொங்கிடுச்சா? பொங்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். வெந்துருச்சான்னு பார்ப்போம்ப்பா. ஒட்டலை, வெந்துருச்சு. ஓகேவா? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது. இது எலும்பெல்லாம் வலுவாக இருக்கும். கால்சியம், உடலுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கும் கொடுங்க.